திண்டுக்கல் மாவட்டம் ஐயம்பாளையம், பட்டிவீரன்பட்டி, நத்தம் உள்ளிட்ட பகுதியில் அதிக அளவில் தென்னை விவசாயம் செய்யப்பட்டு வருகிறது. மழைப்பொழிவு அதிகரித்து தேங்காய் விளைச்சல் அதிகரித்தாலும் விலை குறைய வாய்ப்பில்லை என்றும், பண்டிகை காலங்களில் தேங்காய் வரத்தை பொறுத்துதான் விலை நிர்ணயம் செய்யப்படும் என்றும் வியாபாரிகள் தெரிவித்தனர். இப்போ சமீபத்தில் தேங்காய் வரத்து குறைஞ்சனால விலை கூடி இருக்குது. இப்போ இது லோக்கல் மார்க்கெட்டு 65,000 ரூபா போகுது ஒரு டன்னு. பொள்ளாச்சி 68,000 ரூபா போகுது. நாங்கள் விற்கும்போது அதை அனுசரித்து விற்கும்போது இடக்கணக்கில் விற்கும்போது குறுகிய லாபம் தான் கிடைக்கும். பீஸில் விற்றா தான் எங்களுக்கு கொஞ்சம் கூடுதல் லாபம் கிடைக்கும். இடையில வரும்போது எங்களுக்கு டேமேஜு, இடக்குறைவு இதெல்லாம் கழிக்கும்போது எங்களுக்கு லாபம் கம்மியாக தான் கிடைக்கும். வரக்கூடிய காலங்களில் கேரளா கவர்மெண்ட் வேறு தமிழ்நாட்டுக்குள்ளே நுழைஞ்சு கேரளா கவர்மெண்ட்டே தேங்காய் கொள்முதல் பண்ண போகிறதா சொல்கிறாங்க. அவங்களே 68,000 ரூபா வரையும் கொள்முதல் பண்ணுறதா சொல்லி ஒரு நியூஸ் பார்த்தேன் காலையில். அதனால் இன்னும் கொஞ்சம் மழை பெஞ்சிட்டே இருந்தாலும் தேங்காய் வரத்து குறைஞ்சாலும் கொஞ்சம் விலை கூடுறதுக்கு அதிக சந்தர்ப்பம் இருக்குங்க. நம்ம இடம் ஒரு 68 ரூபாய்க்கு வாங்கினோம்னா இங்கே நம்மளுக்கு இடம் குறையிறது சேதம்லாம் கணக்கு பண்ணும்போது ஒரு 72 ரூபாய்க்கு கொடுத்தா தாங்க கட்டும். ஆனால் மார்க்கெட்டில் லோக்கல் காய் வரனால அவங்க 70 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. நம்ம தரமான காய் வெளியூர் கொள்முதல் பண்ணுறோம். ஐயம்பாளையம், இது நம்ம தேனிக்காய், உடுமலை, இது பொள்ளாச்சி காய் கொள்முதல் பண்ணுறதுனால, பெரியகுளம் கொள்முதல் பண்ணுறதுனால நம்ம தரமான காய் விற்கிறதுனால நம்ம 72 ரூபாயிலேருந்து நாங்கள் போட்டுட்ருக்கோமுங்க. 72, 75, 80 வரையும் நாங்கள் கிலோ கணக்கில் விற்றுட்ருக்கோமுங்க. சிங்கிள் பீஸும் கொடுப்போமுங்க. அது நம்ம வர சைஸை பொறுத்து ஒரு 250 கிராம் 300 கிராம் சைஸ்னா ஒரு 25 ரூபா 30 ரூபா வரும். மட்டைக்காயே வியாபாரிகள் சொல்கிறாங்க கொள்முதல் 30 ரூபா 32 ரூபா அடக்கமாகுன்னு சொல்லி சொல்கிறாங்க. அதனால் குறைஞ்ச விலை காய் கிடைக்கிறது சந்தர்ப்பம் இல்லை. ஏன்னா 25 ரூபா 30 ரூபா மீடியம் காய், ரொம்ப சன்னமான காய் 20 ரூபாய்க்கு கிடைக்கும். நல்ல தரமான காய் வாங்கினா 35 ரூபா 40 ரூபாய்க்கு தரமான காய் வாங்கலாமுங்க. விநாயகர் சதுர்த்தி, நவராத்திரி, தீபாவளி எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமும் விலை அதிகமாக அதெல்லாம் இல்லைங்க. வரத்துக்கு வரதை பொறுத்து தான். இப்போ நம்ம தேங்காய் மார்க்கெட்டுங்கிறது டெல்லி வட மாநிலங்களுக்கு ஏற்றுமதி ஆகிறத பொறுத்தும், காங்கேயம் ஆயில் மார்க்கெட்டை பொறுத்து தான் தேங்காய் விலை நிர்ணயம் பண்ணுறாங்க. நம்ம சில்லையில் விற்கிறத வச்செல்லாம் விலை நிர்ணயம் கிடையாது. விலை நிர்ணயங்கிறது இது நம்ம பாம்பே லோடு ஏற்றுறது, வட மாநிலங்களுக்கு லோடு ஏற்றுறதும் ஆயில் மார்க்கெட்டை வச்சு தாங்க தேங்காய் நிர்ணயம் பண்ணுறது. மற்றபடி நம்ம சிங்கிள் பீஸ் விற்கிறத வச்செல்லாம் நிர்ணயம் பண்ண முடியாதுங்க. தேங்காய் விலை குறைய வாய்ப்பு இருக்குங்களா? இப்போதைக்கு இனிமேல் வரக்கூடிய காலங்களில் சபரிமலை சீசன் ஆரம்பிக்குது, ஐயப்பன் சீசனு. ஏன்னா கார்த்திகை மாரியில் வந்துச்சுன்னா அவங்களுக்கு நெய்க்காய் 1 எடுப்பாங்க, படிக்காய் 7 காய் 9 காய் எடுப்பாங்க. அப்படிங்கிறப்போ தேவை அதிகமாக இருக்குது. தேவை அதிகமாக இருக்கனால நான் வரக்கூடிய காலங்களில் எனக்கு தெரிஞ்சு பொங்கல் வரையும் விலை குறையிறதுக்கு சந்தர்ப்பம் இல்லைங்க.